ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சாயப்பா சத்தியம் பண்ணா அதை மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது நான் சொல்றதை நீ நம்பிக்கையோடு கேட்டு முடிக்கும் பட்சத்தில் சரியாக 10 நிமிஷத்திலேயே உனக்கான பெருமகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும். காலங்காலையிலிருந்தே, அதாவது காலங்காத்தால இருந்தே நான் உனக்காக எப்படியாவது இந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துறனோடு தான் உன் வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் சொல்கிறத கேட்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் பொறுப்பு உணர்வோடும் நடந்துக்கோ. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு செஞ்சு முடித்த கடந்த கால விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களையும் யோசிச்சு நீ என்ன சாதிக்க போற? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல நேரம் வரும். அப்படிதான் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்கிறதோ, பிரச்சனை பண்ணுறதோ, அடுத்தவங்க வந்து சண்டை போடும்போது பதிலுக்கு பதில் பேசுவதோ வேண்டாம். அதுக்கு பதிலாக அமைதியாக பொறுமையாக அத்தனை விஷயங்களையும் கடந்து போக கற்றுக்கோ. உன் மனசில் பாரமாக இருக்கும் விஷயங்களை சரி செஞ்சு உனக்கு மனசை லேசாக்கி நான் அமைதியை கொடுக்குறேன் என் செல்லமே. அவசரமாக முடிவெடுப்பதற்கு பதிலாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து முடிவெடுக்க தயாராகு. அடுத்தவங்க வாழ்க்கையில் வளர்றதை பார்த்து பொறாமப்படாமல் எல்லாரும் நல்லா இருந்தால் சரிதான், அவங்கவங்க உழைப்புக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு அப்படிப்பட்ட நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்க பழகு. யாரும் உன்னை விட வசதியாக இருந்தாலும், உன்னை விட வளர்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதை பார்த்து பொறாமை பண்ணம் வரக்கூடாது என் செல்லவே. உன் வாழ்க்கையில் உனக்கு தான் எல்லாமே குறைவானதாக அமைஞ்சிருக்குன்னு நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லக்கூடிய நல்ல மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த இந்த சாயப்பா அதன் மூலமாக நிறைய அனுபவங்களை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த அனுபவம் நிச்சயம் உன்னை மேன்மையாக்கும் என் செல்லமே. உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் தக்க வச்சுக்கணும், காப்பாற்றணுன்ற எண்ணம் உனக்குள்ள அதிகமாகும். தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தனிமையை ஒரு ஓய்வாக எடுத்துக்கோ. உறவுகள் கூட இருக்கிறது ஒரு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைக்கும் விஷயமாகவே இருக்கும். அதன் மூலமாக நம்பிக்கை சத்தம் இல்லாமல் உன் மனசுக்குள்ள வேறொன்றும். இது எல்லாமே நல்ல காலம் கதவை தட்ட ஆரம்பித்ததற்கான அடையாளம்தான். நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே போகாத. ஒரு சின்ன இடம் தொடர்பான விஷயமோ அல்லது வேறு எந்த சின்ன சின்ன காரணமோ கூட வாக்குவாதமாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் காலப்போக்கில் அது மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சு வலியையும் காயத்தையும் கொடுக்கும் விஷயமா மாறிடும். அதனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலே சமாளித்து சரி செஞ்சிடுன்னு சொல்கிறேன். கிரக பலன்களின் காரணமாக உனக்கு மனசு சரியில்லாமல் போகலாம். வாழ்க்கை சீராக இல்லாமல் கஷ்டத்தை தருவதாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் நபர்களையும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசிட வேண்டாம் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை இறை பக்தியோடு கடந்து போக முயற்சி செய். உறவுகள் உடஞ்சி போயிடுச்சு, அவங்க மனசுக்குள்ளே ஓ மேலே வருத்தமோ கோபமோ வந்துருச்சுன்னா மறுபடியும் உங்களை சேர்த்து வைப்பது எளிதாக இருக்காது. அதனால தான் இருக்கிற உறவுகளை தக்க வச்சு காப்பாற்றிக்கிற அளவுக்கு வார்த்தைகளை நிதானமாக பேச கற்றுக்கோன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருந்தால் அமைதியாக பேசி தீர்த்துடுங்க. பேசாமல் இருந்து பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம். அமைதியோடும் பொறுமையோடும் புரிதல் உணர்வோடும் இருக்க கற்றுக்கோ. இந்த சாயப்பாவின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டும் நடக்கும் பிள்ளையாகி உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எதை அதிகமாக நினைக்கிறாயோ அது உன்னை நோக்கி உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வந்து சேர்ந்தே தீரும். அதனால் நல்லதை மட்டுமே நினைக்க பழகு. உனக்கு தேவையானது எதுன்னு முடிவு செஞ்சு அதை நீ அதிகமாக ஆழமாக நினைக்கும்போது அது அத்தனையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எப்போதும் நல்ல விஷயங்களை அடைவதில் உறுதியாக பிடிவாதமாக இரு. அதை அடைவதற்கான உன்னாலான முயற்சிகளையும் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இரு. உன் தேவைகளையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை அமைய போகுது என் தங்கமே. நீ உன் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுற? நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உனக்கு கர்ம வினையின் காரணமாக கஷ்டத்தை கொடுக்கலாம், கெடுதல் செய்யலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துடாத. நீ செய்த புண்ணியத்துக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் நெருங்கி வந்துருச்சு. உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ எதிர்பார்த்த பணம் கூடிய சீக்கிரம் உன் கைகளுக்கு வந்து சேரும். உன் மன உளைச்சலையும் உன் மனதில் எழும் கேள்விகளையும் நான் அறிவேன். எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதிலை கொடுக்குறேன். தேவையற்ற கவலையை தூக்கி எறிஞ்சிடு. நீ எதிர்பார்த்த பணம் உன் கைக்கு வந்து சேரும்படியும் நீ மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாய் வாழும்படியும் இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் கரைஞ்சு மறைஞ்சு போய் நன்மைகள் வந்து சேரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. என்னை நம்பி என் நாமத்தை மட்டும் நீ சொன்னாலே போதும். எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்குவேன். இப்போது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியை நோக்கி அடி எடுத்து வச்சிருக்கு. நீ கேட்ட அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துருச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் ஒளியேற்றி உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுக்க போகிறேன். என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை கரை சேர்க்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. வலிமையோடு தைரியத்தோடு இருக்கக்கூடிய நீ எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தாண்டி இன்பமாக வாழக்கூடிய தகுதி பெற்ற பிள்ளையாகவே இருக்கிறாய் என் செல்லமே. நீ மன உறுதியோடு இருந்தாலே ஒருபோதும் நீ கீழே விழுக மாட்ட. நானே உன்னை உயர்த்தி நல்லொழுக்கத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் வாழும் என் அன்பு பிள்ளையான உன்னை வெற்றி பெற வைப்பேன். ஒரு விஷயத்தை பெறுவதற்கு உண்மையிலேயே உனக்கு தகுதி இருக்கும்போது அதை தடுக்க இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. கண்டிப்பா உன் தகுதிக்கும் திறமைக்கும் உரிய அனைத்தையும் இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேர்க்கிறேன். உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாக போகாது. உனக்கான நல்லதையெல்லாம் அழகாக நடத்தி கொடுக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கு நடத்தி கொடுத்து என் ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. உன் முயற்சியும் நம்பிக்கையும் சேரும்போது நானும் உன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ எதுக்கும் மனம் பயப்படாதே, தளராதே. எல்லாமே உனக்கு உரியதாக உன் கையில் நிச்சயமாக வந்து சேரதான் போகுது. நீ என்னவோ உன் வாழ்க்கையில் எதையோ இழந்தது போல மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்க. எப்போது மாறும், எப்போது சரியாகும்னு நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா இப்போதே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீயும் மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தேவையில்லாத மனசுக்குள்ள கவலையையும் கோபத்தையும் உருவாக்கிக்க வேண்டாம். மன நிம்மதிக்காக தானே முயற்சி செய்கிறாய். அந்த முயற்சிகள் இப்போது உனக்கு தோல்வியை தருவது போல இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நானே உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ ஆசைப்பட்டது நடக்கலன்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? கூடிய சீக்கிரம் அது அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் உன் மனசில் இருக்க குழப்பங்கள் அனைத்தும் விலகி உனக்கு மன நிம்மதி உண்டாகும்படி நான் செய்கிறேன். இந்த பிரபஞ்சம் உனக்காக பல விஷயங்களை தயார் செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நீ நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்து இறை பக்தியோடு வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும். சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை.
எந்த விஷயத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நன்மையாகவே நான் முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே உன் எண்ணம் போலவே நடக்கும் என் தங்கமே.